ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், இன்றைக்கி சிக்கன் கோலா உருண்டை குழம்பு வச்சுருவோம். ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன். இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். ஒரு முட்டையை நல்லா கலக்கி வச்சுருக்கேன், இது கூட ஊற்றிக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மிளகும் ஜீரகமும் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் கலந்துக்குவோம். தேவையான உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலை தூள் போட்டுக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இது உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சாச்சு. வாங்க பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு கடாய் வச்சுக்கலாம். உருண்டை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சிடுது. உருண்டையை ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உருண்டை வெந்துடுச்சு, எடுத்துடலாம். மீதி இருக்கிற உருண்டையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்குவோம். உருண்டையெல்லாம் வெந்துடுச்சு. எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கிரேவிக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, கொஞ்சமாக வெங்காயம், சின்ன பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சமாக உப்பு, ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு வதக்கி இல்லை அரைச்சிட்டு வந்துடுவோம் ஆற வச்சு. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உருண்டை பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுது. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். அதை திறந்து பார்த்துடலாம். நல்லா கொதிச்சுட்டுது. இது கூட அந்த பொரிச்சு வச்ச கோலா உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ கொஞ்சமாக தயிர் எடுத்து கலக்கி வச்சுருக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக மணக்க சிக்கன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.